அடுத்த மண்ணாடிப்பட்டு தென்னஞ்சாலை வீதியை சேர்ந்தவர் 61 வயதான ராமச்சந்திரன். விவசாய கூலி தொழிலாளியான இவர் கடந்த மாதம் 24ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் தனது இருசக்கர வாகனத்தில் விவசாய நிலத்திற்கு பூப்பறிக்க சென்றுள்ளார். அப்பொழுது இருசக்கர வாகனத்தை விவசாய நிலத்தின் எதிரே நிறுத்திவிட்டு சென்ற ராமச்சந்திரன் மீண்டும் திரும்பி வந்து பார்த்தபோது இருசக்கர வாகனத்தை காணவில்லை. இதுகுறித்து ராமச்சந்திரன் அளித்த புகாரின் அடிப்படையில் திருக்கனூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இதற்கிடையே நேற்று இரவு திருக்கனூர் உதவி ஆய்வாளர் கோவிந்தராஜ் தலைமையிலான காவல்துறையினர் மதுரப்பாக்கம் எல்லை பகுதியில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்பொழுது விழுப்புரம் பகுதியில் இருந்து அதிவேகமாக இருசக்கர வாகனத்தில் வந்த நபரை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் அவர் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் மண்ணாடிப்பட்டில் திருடு போன ராமச்சந்திரன் என்பவரின் இருசக்கர வாகனம் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து அந்த நபரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தியது. விழுப்புரம் சிந்தாமணியை சேர்ந்த மணிகண்டன் மகன் அரவிந்தன் என்பது தெரியவந்தது. தொடர்ந்து அரவிந்தனை கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் இருந்த இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கைது செய்யப்பட்ட அரவிந்தன் மீது விழுப்புரம் தாலுகா காவல் நிலையத்தில் அடிதடி வழக்கு நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் கடந்த மாதம் 13ஆம் தேதி முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் 2 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து தற்காலிக சபாநாயகராக அன்பழகன் நியமிக்கப்பட்டு கடந்த மாதம் 20ஆம் தேதி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தற்போது வரை அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கப்படவில்லை. மேலும் 3 அமைச்சர்கள் 1 மாத காலமாக நிரப்பப்படாமல் இருந்து வந்தனர். நீண்ட இழுபறிக்கு பிறகு கடந்த 3ஆம் தேதி அமைச்சரவை விரிவாக்கத்திற்கான என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராஜவேலு, சிவக்கொழுந்து மற்றும் பாஜகவை சேர்ந்த ராஜசேகர் ஆகியோர் பெயர்கள் கொண்ட பட்டியலை முதலமைச்சர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநரிடம் வழங்கினார். அதற்கு உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து இன்று காலை 9:15 மணிக்கு ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் ஆளுநர் 3 அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து இன்று மாலை அல்லது நாளை அனைத்து அமைச்சர்களுக்கும் இலாக்கா ஒதுக்கப்படும் என தெரிய வருகிறது. அதேபோல் சபாநாயகர் தேர்வும் நடைபெறும் என கூறப்படுகிறது. ஒதியஞ்சாலை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ஜெயகுருநாதன் தலைமையில் காவல்துறையினர் ரயில் நிலைய காவல்துறையினர் உதவியுடன் சோதனை மேற்கொண்டனர். அப்போது ரயில் நிலையத்தின் உள்ளே சந்தேகப்படும்படியாக ஒருவர் அமர்ந்திருந்துள்ளார். அவரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்திய போது முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்துள்ளார். பிறகு அவரிடம் இருந்த பையை சோதனை செய்த போது அதில் கஞ்சா பொட்டலங்கள் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அவரை ஒதியஞ்சாலை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்த போது மேற்கு வங்காளத்தை சேர்ந்த 39 வயதான சஞ்சீவ பத்ரா என்பதும் புதுவையில் விற்பனை செய்ய கஞ்சாவை கடத்தி வந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து காவல்துறையினர் அவரிடம் இருந்த 50,000 ரூபாய் மதிப்பிலான 950 கிராம் கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். டெலகிராமில் ஃபைல் சாட்டில்
அந்த இல்லையா